வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். மூணு கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கருணைக்கிழங்கை குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தோலை உரிச்சிட்டு இப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருணைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இது ரொம்ப குளிர்ச்சி. வெயில் காலத்துக்கெல்லாம் வாரத்தில் ஒரு தடவை இது குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போது இந்த கிழங்குல குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாம். கடுகு பொடிஞ்சதும் ஒரு 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கருணைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன். குழம்பு எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது புளி சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருந்தேன். இப்போ அது கரைச்சி கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கி வச்சிடலாம். கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருணைக்கிழங்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும். இந்த வாரத்தில் சம்மர் சீசனில் வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.